நம்ம காட்டும் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தம் புதிய நடந்தட விரைவில் உங்கள் நம்ம காட்டும் சேனலில். நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லுடி குட்ட கோமலா, என்ன இன்னைக்கு ஓவர் சிரிப்பா இருக்கு? ஆமா, இவ அப்படியே பணமரத்து ஹைட்ல இருக்கா. போடி குண்டச்சி. ஏய், அவ்வளோ தாண்டி உன்னைய. சரி சரி விடு, ஓவரா தண்ணி பேசுவோம். வாங்கிட்ட வாயாடி சேர்க்க முடியுமா? அது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன முட்டி? காப்பாத்துல அந்த சுப்பிரமணி அண்ணன், அதுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். என்னது, அவங்களுக்கு பிறந்த நாளா? ஆமாடி. அந்த அண்ணனுக்கு 100 ஆயிடுச்சு. ஏன்டி? அதுக்குள்ள வந்துட்டாரு அவரு. நம்ம அவரை பேசிட்டு இருக்கும் போது வந்துட்டாரா? ஹாப்பி பர்த்டேனே. தேங்க்ஸ்மா தங்கச்சி. நீ விஷ் பண்ணுடி. என்னடி சொல்ற? பண்ணணுமா? அந்த கழுத்த பையில இருந்து உன்னை காப்பாத்து சொன்னானே. பர்த்டேன்னு நான் சொல்றேன், நீ விஷ் பண்ண மாட்டேங்கற. நான் விஷ் பண்ணுடி. ஏடி, அவர் அங்க போயிட்டாரு அதுக்குள்ள. ஆமா, இப்படியே சொல்லிக்கிட்டு போ, கிளாஸ்ல சொல்லிக்கலாம். நீ கிளாஸ்லயும் சொல்லல, இங்கேயாவது சொல்லுடி. நான் என்ன சொல்ல வேணான்ட்டு இருக்கேன், அவரை காணும்டி. பாரு, இங்கதான் இருக்காரு. ஒழுங்கா எனக்கு சொல்லல, அவ்வளவுதான். உன்னை பாத்துக்கோ. சரி சரி சொல்றேன். இந்த நம்ம எக்யூப்மெண்ட் என்னதுடி? இந்த பிடிச்சிக்கோ, இத குடுக்குற நீனு, சரியா? ஏடி, ஒரு பிறந்த நாள் விஷயம் வாயால சொன்ன என்னடி? நான் சும்மா சொல்லாண்டி. உனக்கு உதவி செஞ்சிருக்காருன்னா அப்புறம் நீ கொஞ்சம் பிரசன்ட் பண்ணி சொல்றது இல்லையா? டி, என்னென்னமோ சொல்றடி. சரி சரி, சொன்னதை செய்யி. ம் ஏடி, எங்கிட்ட இங்கதானே நின்னுட்டு இருந்தாரு, ஆளை காணோம். அதான் அப்பவே சொன்னல, இந்த மாதிரி நம்ம ஏதோ பண்ணும்போது தாண்டி ஓடுறாரு. என்னது, அவர் ஓடுறாரா? அடியே லூசு, நம்ம தாண்டி அவரை பாக்குறது இல்ல. அங்க பாரு, அவர் அங்கதான் இருக்காரு. அட ஆமா. அவர் போறதுக்குள்ள போய் சொல்லுடி. கிட்ட சொல்லுனா இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் கூப்பிடுவா. நம்ம தான் கூப்பிடணும். ஏன்னா மா, என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாண்ணே, அலமையில தான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா, அதனால தான். அப்படியா? அவங்க ஒன்றும் சொல்லையே. கேட்டி குண்டச்சி, ஒழுங்கா ஹாப்பி பர்த்டே சொல்ல. மிதி மிதி மிதிச்சிரும், பாத்துக்கோ. பயமா இருக்குடி. 10 இட்லி சாதாரணமா அடிக்கிற உனக்கு இவரை பார்த்தா பயமா இருக்கா? ஒழுங்கு மரியாதை சொல்லுடி. என்னங்க, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. என்னங்க என்னங்க இது? ஓகே. ஓ, இது வேறையா? தேங்க்யூ. ஆர் வெல்கம். போடு போடு, நல்லா இங்கிலீஷ்ல கான்வர்சேஷன் போடு போலயே. கலக்கடி கலக்கடி அலமேலு. அப்புறம் என்ன, பேக்ரவுண்ட் சேஞ்ச், சாங் ப்ளீஸ். ஹலோ, போதும் போதும் பாட்டெல்லாம். டைம் ஆயிடுச்சு, வாடி அலமேலு. சாரிடி. சரிம்மா போலாம். அண்ணே வரனே. சரிம்மா வரேங்க. சரிங்க. டேய் மண்டையா. வணக்கம் பாஸ். டேய் கொண்டையா. வணக்கம் பாஸ். என்னை பார்த்தா அம்மா கூட மதிக்க மாட்டேங்கிறா. நம்ம யாருன்னு காட்டுறோம். என்ன பாஸ் செய்யணும்? என்னன்னு சொல்லுங்க, செஞ்சு முடிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, இந்த கல்யாணத்தை நானே பண்ணிக்கலான் இருக்கேன். எப்படி பாஸ்? இன்னைக்கு அலமேலு கோயிலுக்கு வருவா. அவள் சாமி கும்பிடும்போது அவளுக்கே தெரியாம அவள் கழுத்தில் தாடியை கட்டிடலான் இருக்கேன். எப்படிடா என் ஐடியா? பாஸ், என்ன பாஸ் இது ஐடியா? 7 கழுத வயசுல கல்யாணம் பண்ண போறீங்க, கொஞ்சம் கிராண்டா பண்ணலாம்ல? அது 7 கழுத வயசா? ஏன்டா நீ என்னை அசிங்கப்படுத்துறியா? உண்மை கசக்கத்தானே செய்யும், உண்மையா சொன்னேன். ஐயோ சாரி பாஸ், தெரியாம ஃப்ளோல வந்துடுச்சு. ஏய், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், என் பிளான் இன்னைக்கு இதுதான். இன்னைக்கு எப்படியாவது அலமேலு கழுத்தில் தாலியை கட்டிடணும். சரியா? எனக்கு உதவியாக இருப்பீங்கல்ல? சரி பாஸ், இருந்தாலும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை. அது அம்மாவா?
பாஸ் எதுக்கு பாஸ் என்ன அடிச்சிங்க? எனக்கெல்லாம் இன்னும் 2 அடி சேர்த்து கொடுக்கணும்டா. பாஸ் என்ன பாஸ்? என்ன என் அம்மாவே என்னை டம்மியாக நினைக்கிதுன்னு தானே நானே தனியாக பிளானை போட்டு சக்ஸஸ் பண்ணிவிட்டு என் அம்மா முன்னாடி போய் கெத்தான் நிற்கலான்னு பார்த்தா மறுபடியும் நீ அம்மா கிட்டே சொல்லான்ற. இல்லை பாஸ், அது வந்து என்னடா வந்து போயின்ட்டு அதெல்லாம் இங்கே கிடையாது. நான் சொல்கிறத நீங்கள் கேட்டால் இருங்க, இல்லைன்னா உங்களுக்கான சம்பளம் படம் வேணாம். நான் புது ஆளை பார்த்துக்கிறேன். ஐயோ, இவங்கிட்ட தான் நல்லா ஏமாத்தி சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இருந்தோம், கேட்கறதெல்லாம் தந்துக்கிட்டு இருந்தான், வேலையே செய்யாம சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தோம். இவனால நமக்கு வேலை போயிடும் போலயே, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். இன்னும் 2 நல்லா வைத்து பாஸ், நீங்க சொல்றதான் நாங்க கேட்போம். இந்த அம்மா கிட்ட எல்லாம் நாங்க பர்மிஷன் வாங்க மாட்டோம், நீங்க சொல்லுங்க பாஸ், செஞ்சிடவா? அப்படி சொல்லு வாடா மண்டையா. தங்க கட்டி உனக்கு 5% போனஸ்ரா. எப்பாடி ஒரு வாரத்தை கதை அளந்ததுக்கு இப்படி போனஸ் கொடுக்குறான் வெட்டி பையா. இருக்க வரைக்கும் நீ பொழைச்சிக்கலாம்டா மண்டையா. ஏய், அவனை பார்த்து கற்றுக்கடா, உன் கொடுத்தன வேலை செய்கிறான். ஒழுங்கா நான் சொன்னதை செய், அவ்வளோதான் அவங்களுக்கு. சரிங்க பாஸ், இனிமேல் நீங்கள் சொல்கிறத கேட்குறோம். அது நான் எப்போ எங்கே வரணும்னு டைமிங் சொல்கிறேன், அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துடுங்க. என்கிட்ட சொன்னால் நீ பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன், நான் மண்டையங்கிட்டையும் சொல்லிக்கிறேன். மண்டையா உன்கிட்ட சொல்கிறேன், வந்துரு அந்த கொண்டையனையும் கூட்டிகிட்டு. சரிங்க பாஸ். ஏய், அவனை பார்த்து வேலையை கற்றுக்கடா, இன்னும் டம்மியாவே தெரியாத. வரேன். சரிங்க பாஸ். ஒழுங்கா கூப்பிட்டு நேரத்துக்கு வந்துருங்க. சரிங்க பாஸ். டேய் பச்சை துரோகி, என்னடா நீ இந்த டம்மி பயலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? அம்மாவை பத்தி உனக்கு தெரியும்லடா? தெரியும்டா, என்ன பண்றது? ஏன்டா அப்படி பேசுற? இந்த காலத்துல வேலையை செய்யாம சம்பளம் யாருன்னா தரான்? இந்த தண்ணி கூட சுத்திட்டு இருக்கோம், எனக்கு நமக்கு சம்பளமாவது கிடைக்குது. இருக்கிறத வச்சு படைச்சிக்க வேண்டியதானே அப்படின்ற அதுவும் ரைட்டு தாண்டா. இவங்கிட்டலாம் அடி வாங்க வேண்டியது இருக்கு. வெண்ட அடி வாங்குறது நினைச்சா மனசே வலிக்குதுடா. சரி விடுங்க, இதெல்லாம் சாதாரணம். என்ன சொல்றானோ கேட்போம், நமக்கு காசு தானே முக்கியம். அதுவும் சரிதான்டா. சரி வா போகலாம். அப்புறம் அந்த வெட்டி பைய சின்ன பிள்ளைத்தனமா மறுபடியும் ஏதாவது பிளானை போடுறேன்ட்டு மண்டே குழப்பம். வா எஸ்கேப் ஆயிடலாம். அதுவும் சரிதானே, வாங்க போலாம். அம்மா அம்மா அம்மா, எங்கம்மா போனேன்? வாமா. எப்பா வந்துட்டண்டி, ஏன்டி காலையிலே போய் கத்திக்கிட்டு இருக்கா? எம்மா என்ன இது அதிசயமா இருக்கு, இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்டா? ஏம்மா இன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு போகிறோம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அப்படியா? சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் சரியா? சாப்பாடு கட்டவே இல்லையடி? விடுமா, அங்கே வெளியே ஹோட்டல் இருக்கு, அங்கே சாப்பிட்டுக்கிறோம் இன்னைக்கு மதியம். சரி சரி, காசு இருக்காமடி? எல்லாம் வச்சிருக்கம்மா. ஏடி, அந்த வீணா போன பயலுக்கிட்டையும் அந்த கிழவி கண்ணலையும் மாட்டிக்காம ஏதா பண்ணிக்கிட்ட போதுங்க. சரிம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சமாளிச்சுக்கலாமா? சரி மட்டி, பார்த்து போயிட்டு வா. என்னது இது? பள்ளி சவனம் கொடுது, இந்த பக்கத்து கொட்டணும் கெட்ட சவனமாச்சு. என்ன ஆக போதுன்னு தெரியலையே, இதை வேற காலங்க தலை கிளம்பி போறா. ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு ஏதோ ஆகும், நீதான் பாத்துக்கணும். என்ன கிளம்பி வந்துட்டு அதுக்குள்ள நீ சோம்பேறின்னு நினைச்சா? பொண்ணை விடலாம் சோம்பேறி இல்லடி. சரி சரி, ரொம்ப சின்சியர் தானே. சரி சரி. அப்புறம் எப்படி பஸ் வருது? தான் வர நேரம் தாண்டி, இரு வெயிட் பண்ணுவோம். பாஸோட ஆளு இங்கதான் நிக்குது, முதல்ல பாஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். பாஸ். சொல்லிடா. பாஸ் உங்க ஆளு இங்கதான் நின்றுட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? சரி சரி, நீ அங்கே இரு, நாங்க வரோம். சரிங்க பாஸ். டேய் விட்டுட்டு எங்கேயும் போயிடாத, முக்கியம். சரி பாஸ். இன்னைக்கு விடக்கூடாது, எப்படியாவது பிடிச்சிடணும். என்னடி அப்படியே கொஞ்சம் திரும்பாம என்கிட்டயே பார்த்து பேசு. உன்கிட்ட தானடி பார்த்து பேசிக்கிட்டு இருக்க, இப்போ எதுக்கு கூப்பிடுற? மறுபடியும் திரும்ப வேணாங்கிற? அடி குண்டச்சி, சொன்னா கேளடி. ரொம்ப ஓவரா பேசுறடி. ஏடி, அந்த கிழட்டு பேலோட அடியால ஒருத்தவங்க நிக்கிறாண்டி. என்னடி சொல்ற? ஆமாடி, அங்க பாரு. என்னமோ சொல்ற, பாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.